அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்கிறாங்க. அந்த பணியில் நாம் அனைவரும் பங்கேற்க இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிஎல்ஓ ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த ஃபார்ம் கண்டிப்பாக நிரப்பி நீங்கள் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வருகின்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படும் அப்படின்னு நேற்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டரேட்டில் எங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. நானும் அட்டன் பண்ணேன். அதில் சொல்லப்பட்டது. இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்க இந்த பாக்ஸில் முதல் பாக்ஸில் வாக்காளருடைய விவரங்கள்லாம் இருக்குது. நம்ம பேர், அட்ரஸ் இதெல்லாம். ரெண்டாவது தொகுதியோட விவரங்கள், பூத் எண் அதெல்லாம் இருக்கும். மூணாவது ஒரு கியூஆர் கோடும் உங்களுடைய தற்போதைய ஃபோட்டோவும் இருக்கும். அந்த கியூஆர் கோடை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்காக உள்ளது. அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க ஆப்பில் ஏற்றிக்குவாங்க. இந்த ஃபோட்டோ ஒருவேளை ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருந்தால் மாற்றுவதற்கான ஒரு வழி கொடுத்துருக்குறாங்க. தற்போதைய புகைப்படத்தை நீங்கள் இங்கே ஒட்டலாம். அந்த பழைய புகைப்படமே சரியாக இருக்குனாக்கி நீங்கள் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முதல் பாக்ஸில் பொதுவான சில விவரங்கள், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தையினுடைய பெயர், தந்தையினுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அப்பா உயிரோடு இருந்தால் பேர் எழுதுங்க. உயிரோடு இல்லைனாலும் இறந்துருந்தாலும் அவங்க பேரை எழுதி ப்ராக்கெட்டில் இறப்பு அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி தாயாருடைய பெயர், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், தாயார் இறந்துருந்தால் இறப்புன்னு எழுதுங்க. இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. அடுத்தது கல்யாணம் ஆனவங்களுக்கு துணைவர் அல்லது துணைவியார், அவங்க பெயர், அப்புறம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைன்னு இதெல்லாம் முதல் பாக்ஸில் எழுதிருங்க. அடுத்து இந்த 2, 3 இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருது. என்ன செய்யணும்? இது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம், அது 2002 நடைபெற்றது. அதில் உங்கள் பேர் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். 2002 நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, வெப்சைட் இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வெப்சைட்டு. இதில் போய் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி தமிழ்நாடுடைய வெப்சைட்டு erolls.tn.gov.in இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் பை நேம், சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் இப்படிலாம் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொகுதியெல்லாம் அடிச்சிங்கனாக்கா, இப்போ என்னுடைய தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி 183, அதான் அந்த எண். அதில் பூத் நம்பர், பாகம் எண் அப்படிங்கிறது பூத் நம்பர் 157. ஸோ இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதில் எந்தெந்த ஏரியாலாம் கவர் ஆகுது அப்படிங்கிறதும் இருக்கும். புக்கார, வீரவாண்டியர் தெரு, கோவில் தெரு இதெல்லாம். அதில் பேர் பார்த்திங்கனாக்கா வரிசையாக இருக்கும். இதில் முதல்ல உள்ளது தொடர் எண், அதை வரிசை எண். பாகம் எண் 157, எல்லாத்துக்கும் சேம் தான் அது. அப்புறம் அதாவது அந்த பூத்தில் உள்ளவங்களுக்கு இதில் பேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து, இப்போ எனக்கு 20 சீரியல் நம்பர் 20 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு 2002 உங்கள் பேர் இருக்குது அப்படின்னாக்க உங்களுடைய அந்த டீட்டெயில் பூரா இங்கே எழுதி அந்த தொகுதி எண், சட்டமன்ற தொகுதி எண் 183 தஞ்சாவூர் அப்படின்னு எழுதணும். பாகம் எண் 157, வரிசை எண் 20. இது என்னுடைய எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தொகுதி எண், உங்கள் பாகம் எண், உங்கள் வரிசை எண்ணை எழுதணும். சரி, இப்போ 2002 உங்கள் பேர் இல்லை அப்படின்னாக்க ஒருவேளை நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு அந்த ஏஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதில் உங்களுடைய தந்தை அல்லது தாய் அவங்க அந்த தொகுதியில் வாக்களிச்சிருந்தால் அவங்களுடைய விவரங்களை எழுதணும் இந்த 2வது காலத்தில். இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் தேடலாம். அப்படி இல்லாட்டி தமிழ்நாடுடைய அந்த போர்ட்டலில் தேடலாம். அதே மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படின்னு இந்த வெப்சைட்டில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த டீட்டெயிலை எழுதிங்க. சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் நெட் எங்களுக்கு அக்சஸ் இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிஎல்ஓட்ட பிரிண்டட் புக்கு கொடுத்துருக்குறாங்க. நாளை, அதாவது சனிக்கிழமை 15, 16 சனி ஞாயிறு சிறப்பு முகாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்கிறாங்க. நீங்கள் எந்த பூத்தில் வாக்களிச்சிங்களோ அந்த பூத்தில் அந்த பிரிண்டட் புக்கு வச்சு செக் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று அதை ரிக்வஸ்ட் நாங்கள் கலெக்டர்கிட்ட வச்சோம். அது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற சனி ஞாயிறு எந்த பூத்தில் போய் வாக்களிச்சிங்களோ அந்த புக்கில் அதிகாரிகள் நேரடியாக உங்களுடைய அந்த பகுதி எண், வரிசை எண், பாகம் எண் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே இந்த வாக்களிக்கும் உரிமையை இழந்து விடாதீர்கள். நமது மிகப்பெரிய ஜனநாயக கடமை. எனவே கட்டாயமாக இந்த ஃபார்ம் 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிடுங்க. இது ஆன்லைன்லேயே செய்யலாம். ஆனால் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்.
நீங்கள் இதை சிம்பிளாக ஃபில்லப் பண்ணி நீங்கள் அந்த பிஎல்ஓட்டை கொடுத்துருங்க. ஒரு ஃபார்ம் நீங்கள் வச்சுங்க. ஒருவேளை அதில் தவறுதல் இருந்தாக்கவோ இல்லது வேறு ஆவணங்கள் தேவைப்பட்டாலோ அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். ஆனால் இதெல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் இருந்தாக்க அதை எடுத்து ரெடியாக வச்சுங்க. ஒருவேளை இஆர்ஓ எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் இதில் ஏதாச்சும் ஒரு ஆவணங்கள் கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாக்க அது நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தயாரிப்பு நிலை. டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே இந்த பணிகள்லாம் நிறைவு பெறுது. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த கரெக்டான டீட்டெயிலை எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். தவறான டீட்டெயில் எழுதிங்கனாக்க ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் கரெக்டான டீட்டெயில் வெரிஃபை பண்ணிவிட்டு எழுதுங்க. அதில் வந்து 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. அதில் விடுபட்டிருந்தாக்க நீங்கள் அப்பீல் பண்ணி அந்த பேரை இருக்கிறதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். நமது நாட்டை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.